அடுத்ததாக யூடியூப்பில் திரு மாரிதாஸ் அவர்கள் ரெகுலராக பதிவு செய்கிறாரு. எப்போதுமே இல்லை, பெரும்பாலும் நல்ல தரவுகளில் ரிசர்ச் பண்ணி டேட்டாவை வச்சுக்கிட்டு தான் ப்ரெசன்டேஷன் பண்ணுவார். சமுதாய பற்று இருக்கிறதுனால கோபம் இருக்குது, அது நல்ல வெளிப்படையாகவே அவருடைய கான்வர்சேஷனில் தெரியும். கான்வர்சேஷன் சொல்ல முடியாது, ப்ரெசன்டேஷனில் தெரியும். நேற்றைய தினம் பார்க்கும்போது அவருடைய வீடியோ ஒன்றுத்தில் ஒரு நாளைக்கு ஒன்று மினிமம் போடுவார். சிலப்போ 2-3 days கேப் கூட இருக்கும். பட் அவர் மோஸ்ட் வாட்ச்டில் அவரது ஒரு சேனல். ஐ ஹாவ் a lot of respect for the contents he presents with evidences, logic, everything. நேற்றுக்கு ஒரு வீடியோ பார்க்கும்போது தமிழ்நாட்டுடைய தற்போதைய அமைச்சர்கள் பலரை நமக்கெல்லாம் தெரியாதான். அதில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அப்படிங்கிறவங்க ஃபோட்டோ போட்டு அவங்க ஒரு சூட்டில் இருக்கிற மாதிரி, அது ஏதோ ரீல்ஸ். இந்த building enabling environment for the next generation of Tamil Nadu. So let's just get started. Let's invest in Tamil Nadu. எனக்கு விஜயுடைய ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக ரீல்ஸ் போடுறாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு ஃபேன் எப்படி இருப்பாங்களோ, ஃபேன் மோஸ்ட்லி ஃபெனட்டிக் ஃபேனாக இருக்கிறவங்க இருக்காங்க பாருங்கள், என்ன பண்ணுவாங்க. இல்லை, ஃபேனட்டிக் என்ற வார்த்தையிலேருந்து வர்றது தான். ஃபெனட்டிக்னு வார்த்தைக்கு அப்புறம் தான் ஃபேனே வரும். ஆமாம், அதிலிருந்து வர்றது தான். ஃபெனட்டிசத்தை கட் பண்ணால் ஃபேன். ஓகே. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க இந்த இப்படி பண்ணால் பெஸ்ட்டு, அப்படி பண்ண எது பண்ணாலுமே அந்த நபரை தூக்கி வச்சு சொல்கிறது பேசுறதுங்கிறது நம்மளை போன்ற ஆட்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் பப்ளிக்கு பார்க்கும்போது ஏகப்பட்ட ரீல்ஸ். உதாரணத்துக்கு சொல்கிறேன், வருஷம் ஆமை குஞ்சுகளை பொறித்து ஒரு 2 லட்சம் குஞ்சுகளை கடலில் விடுற இதெல்லாம் நிகழ்வுகள் வருஷம் நடக்குது. ஆனால் இந்த ஃபேன்ஸ் என்ன பண்ணுறாங்க, விஜய் அவர்களின் ஆணை மூலமாக 2 லட்சம் ஆமை குஞ்சுகள் இன்று கடலில் விடப்பட்டன அப்படிங்கிறத ஒரு பெருசாக போடுறாங்க. ஸோ இந்த மேட்டர் தெரியாதவங்களுக்கு அது ஒரு எதை பார்த்தாலும் இதை இப்படி செஞ்சுட்டாங்க, அதை அப்படி செஞ்சுட்டாங்கன்னு ஓவர் நியூஸ், எக்ஸாச்சுரேட்டட் நியூஸ் போகுது. ஜெனியன் நியூஸ் வந்தால் கூட இது அந்த மாதிரி மிகைப்படுத்தப்பட்ட செய்தியா இல்லையான்னு தோன்ற அளவுக்கு வருது. ஸோ அது மாதிரி பார்த்தா இவங்க கீர்த்தனா அந்நிய முதலீடு இருக்க ரீல்ஸ் போட்டிருக்காங்க போல இருக்கு. நேற்றுக்கு இந்த வீடியோவில் காமிச்சு மாரிதாஸ் அவர்கள் இன்னும் 4-5 இருக்குது, நான் காட்டுறேன் அதெல்லாம் 1 by 1 உங்களுக்கு. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்டை, தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய ரீல்ஸை பற்றி உங்கள் கமெண்ட். முதல்ல அமைச்சர் ரொம்ப இளையவர், புதியவர். அவர் இதில் வந்திருக்க பலர் பெரிய அனுபவம், வாழ்க்கையிலேயே பெரிய அனுபவம் அற்றவர்கள், ரொம்ப இளையவர்கள் வந்திருக்கிறார்கள். இதுதான் தமிழக அமைச்சரவையிலேயே ஒருவேளை இளைய ஒரு அமைச்சரவையாக இருக்கலாம். நம்ம போய் பார்க்கணும். எனக்கு அப்படி தான் இருக்கும். நிச்சயமாக அப்படி தான் இருக்குது. ஆமாம், லீஸ்ட் யங் ஆவரேஜ், பொதுவாழ்வு பின்னணி, அவங்க குடும்பத்துக்கு அந்த பின்னணி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ரொம்ப எளிய குடும்பங்களில் இருந்து வந்திருப்பவர்கள். அதாவது நீங்கள் காஃபி பார்த்தீங்கன்னா, காஃபியில் ஒரு நல்ல சூடான காஃபி மேலே பாலேடும் மேலே வரும், நுரையும் மேலே வரும். ஏன்னா பாலேடு தான் முக்கியமானது. நுரை போயிடும். முக்குள் தான் தோன்றி மடிவது போல் மக்களாய் பிறந்தோர் மடிவது திண்ணம் அப்படின்னு பாரதி சொன்னான். அதனால் முக்குள் அது அப்படியே உடைஞ்சிரும். அந்த மாதிரி இது ஒரு பெரிய புரட்சியாக தமிழக மக்கள் இந்த புரட்சியை நடத்தியிருக்காங்க. ரொம்ப அடித்தட்டில் இருக்க ஒரு பின்னணி இல்லாதவர்களை அவர்களை முன்னணிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி வரும்பொழுது பாலேடு மட்டும் மேலே வரப்போகிறது, சில நுரையும் வரும். அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். பின்னாடி அவர்களெல்லாம் தேர்ச்சி பெற்றவர்களாக மாறலாம். இப்போது இந்த தொழில்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு பெரிய ஒரு ஆர்வமாக இருக்காங்க, மிகப்பெரிய ஆர்வமாக இருக்காங்க. அவங்க இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் ஆட்சின்ட்டு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதுனால, எதிர்க்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேனாள் முதல்வர் சொன்னதுனால, அது இன்ஸ்டாகிராமினுடைய சக்தி அபாரமான சக்தியாக இருக்குது. அதை வச்சே அவங்க எல்லாரும் கையாண்டாங்க சோஷியல் மீடியாவை. இவங்க நல்ல பெஸ்ட்டாக கையாண்டு ஜெயிச்சிட்டாங்க. ஆமாம். இப்போது நீங்கள் அதிபர் ட்ரம்ப் வந்த பிறகு இந்த வலைத்தளம், இந்த சமூக ஊடகம், இதை அவர் ஒரு பெரிய கருவியாக, சாதனமாக, பிரச்சார பீரங்கியாக அவர் ஓனாகவே ஒன்று ட்ரூத் சோஷியல் வச்சிருக்கார். அவர் நீங்கள் ஒரு முறையாக அவர் ஒயிட் ஹவுஸ் அப்படின்ற ஒரு போடியம், ஒரு மேடை முன்னாடி நின்று அவர் எந்த அறிக்கையும் தர்றதில்லை. அவர் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை வெளியிட்டார்னா அது உலகத்தையே பாதிக்குது அடுத்த நாள்.
அந்த அளவுக்கு வந்துருச்சு. இது 2016 அவர் பண்ணிட்டு இருக்கார். இப்போவும் அப்படித்தான் இருக்கார். அதை நோக்கியே ஊடகங்களும் செய்தியேடுகளும் செய்தி நிறுவனங்களும் அதை ஒட்டியே அவர் முதல் காலையில் எழுந்த உடனே அதை தான் முதல்ல பார்க்குறேன். நானே அதை தான் பார்க்குறேன், உலக செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவர் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கார் அப்படின்ட்டு. அந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களாக பல பேர் இருக்கிறார்கள். அவர்களில் சில பேர் அமைச்சர்களாக ஆகியிருக்கிறார்கள். அந்த ஆர்வத்தினால இப்படி ஒன்று முதலீடுகளை ஈர்ப்பதற்கான வழியாக அவர் நினைத்திருக்கலாம். இவங்களை வழிநடத்த வேண்டியவர்கள் இவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய குடிமை பணியாளர்கள், இவர்கள் கீழே இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள், மற்ற அதிகாரிகள். அவர்களை இவங்களும் கலந்து பேசணும், வழிநடத்துங்கன்னு சொல்லணும். தகவல்களை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் தகவல்கள் தர்றது ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன வாட்ஸ்ஆப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்குகிற அளவுக்கெல்லாம் சிங்கப்பூரில் சில மருத்துவ கிளினிக்குகளில் முறையாக வந்துருச்சு. இதெல்லாம் நடக்குது. அதனால் அது தவறு இல்லை. இது ஒரு புதியவர்கள் இவர்கள் இந்த தவறுகள் எல்லாம் ஓவர் எந்தூசியாஸ்டிக் சொல்லலாம். அதுதான் ஆர்வக்கோளாறு தான். அது சரியாக போயிடும் நான் நினைக்கிறேன். போக போக இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வெளியே வருது. ஹனிமூன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டம். உண்மைதான். இது நாம் அவர்களுக்கு பழகிக்கணும், அவர்கள் நம்ம பழகிக்கணும். அவர்களுக்கு இந்த பொறுப்பும் இந்த கனமும் இன்னும் உள்ள அவங்களுக்கு இந்த அவங்களுடைய மிக அதிகமான உணர்வுகளை வெளிப்படுத்தி மற்ற இதில் எல்லாமும் பார்க்கலாம். மினிஸ்டர்ஸ் பார்க்கும்பொழுது பிரபுன்னு அவர் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஒரு குழந்தை ஆகிற மாதிரி அடுத்தது பார்க்கச்சே இதெல்லாம் உன்னிப்பாக குற்றம் கண்டுபிடிக்கிற நோக்கத்தோடு கவனிக்கிறவங்களுக்கு முதல்ல இருந்தது எம்டி இது வித்தின் 3 செகண்ட்ஸு நிறையா சாப்பாடு இருக்குது, அதை சாப்பிட்டா மாதிரி இருக்குது அப்படின்லாம் ஸ்பாட் பண்ணுறாங்களே, எவ்வளோ கட்டாக எடுத்திருக்காங்க அப்படின்னெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த அமைச்சர் பிரபு அவர்கள் அந்த மாதிரி அதை அவர் தவிர்த்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த அமைச்சர் பாருங்கள், கனிம வள அமைச்சர். அவர் என்ன சொல்கிறாரு, கிட்டத்தட்ட 1100 அடி 1200 அடி பள்ளம் இருக்கு. கிட்டத்தட்ட 1200 அடி பள்ளம் இருக்கு. 200 அடி 300 அடின்னு பாத்தீங்கன்னா கீழே டெப்த் இருக்கு. அதுல கொண்டு போய் கொட்டிட்டோம்னு வச்சுங்களேன், இது யாருக்கும் எந்த பாதிப்பும் வர போறதில்ல. குப்பையை கொண்டு போய் அந்த பள்ளத்தில் கொண்டு போய் கொட்டுங்க, அதை குவாரியில் பள்ளம் இருக்கு அங்கே கொட்டுங்கன்னு. இது ஒரு மினிஸ்டர் ADMKல தர்மாக்கோல் சொன்ன மாதிரி. அப்போ என்ன நகைச்சுவைக்கு இன்னொன்று, விஜய் அவர்கள் இந்த முறை நான் சொல்கிறத கேளுங்க, அதுக்கப்புறம் ஆயுசுக்கும் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். எல்லா இடத்துலையும் விஜய் தான், எனக்கு போடுங்க ஓட்டு, எங்கே போட்டாலும் அது எனக்கு தான் அப்படின்னு அவர் தனியாக கொடுத்துருக்காரு எல்லார் சார்பாகவும். அதனால் இவங்களுடைய இக்னரன்ஸ் இல்லை ஓவர் எந்தூசியாசம், லேக் ஆஃப் மெச்சூரிட்டி, இது எல்லாமே இட் வில் அவரை தான் பாதி ஆர் இட் இஸ் காஸ்டிங் விஜய்ஸ் அவருடைய பிம்பம் பாதிக்கப்படும். பிம்பம் கண்டிப்பாக பாதிக்கும். அண்ட் ஹீ இஸ் சீன் பை மெனி ஆஸ் எ சூப்பர் ஸ்டார். உண்மைதான். அதனால் இதுக்கு என்ன ரொம்ப வருத்தத்துக்கு உரியது. அமைச்சரவை கூட்டங்களில் இந்த புதிய வரவுகளுக்கு அவர் ஒரு பயிற்சி பாசறையே நடத்தலாம். புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு 2 வாரம் கிராஷ் கோர்ஸ் மாதிரி, மாலையில் மட்டுமே, அலுவல் நேரம் அல்ல, மீதி நேரங்களில் பல்கலைக்கழக பேராசிரியர்கள், பழைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் அவங்ககிட்டே இருக்காங்க, அவங்கெல்லாம் பாடம் நடத்தலாம். அதனால் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் அமைச்சரவை கூட்டத்தில் அவர் தெளிவான அறிவுறுத்தல் சொல்லணும். அதில் அவர் கண்டிப்பை காட்ட வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அவர்கள் பார்த்திபன், அவர் புதிய பஸ் ஸ்டாண்ட் சென்னையில் திறந்தது. அது திறந்த நிலையிலேருந்தே ஒரே விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு இடம்தான். எலெக்ஷனுக்கு முந்தின நாள் வேணும்ட்டே திமுக பஸ்ஸெல்லாம் அனுப்பாமல் விஜயோடைய ரசிகர்களுக்கு அங்கே போய் ஓட்டு போட முடியாமல் தவிச்சு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு விமர்சனங்கள்லாம் தவாக்கா அன்றைக்கி பதிவு செஞ்சுருந்தாங்க. இப்போது நல்ல நம்மளும் வேலை செய்யணும்னு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அங்கே போய் ஒரே பக்ரீத் கூட்டம், பஸ் இல்லை. மேபி தே ப்ராக்டிகலி அண்டர்ஸ்டுட் த ஸ்டேட் இஸ் அ ஷார்ட் ஆஃப் பஸ்ஸஸ் டோட்டலி. ஏன்னா இவங்க எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நினச்சது பர்பஸ்லி டிஎம்கே டிட் நாட் சென்ட் பஸ்ஸஸ் ஃபார் ஓட்டிங் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுற இளைஞர்கள் கூட்டத்தை பாடு தான் அனுப்பலன்னு சொல்லி நினச்சாங்க. இப்போ இவர் போடும்போது அந்த வீடியோவை பாருங்களேன், என்ன மாதிரி சொல்கிறாங்க, ரிசர்வ் பண்ணியிருந்தவங்களை இறக்கிட்டு பஸ்ஸு ஃபுல்லாக இருக்கிற ஆளை ஏற்றி ஒரு சொல்யூஷன்.
மினிஸ்டர்கிட்ட சொல்யூஷன்னு இந்த மாதிரி வந்து தான். நான் என்ன பண்ணேனாக்கா முன்பதிவு செஞ்சாங்க பார்த்தீங்களா, அவங்க பேருந்தில் கூட இந்த கும்பலை குறைக்க வேண்டும் என்பதற்காக அவங்கக்கிட்ட பேசி இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இவங்களை முதல்ல அனுப்பிச்சிடலான்னு சொல்லி அந்த பஸ்ஸில் இவங்களாம் ஏற்றி அனுப்பிச்சதுனால இந்த கூட்டம் எல்லாமே குறைஞ்சிருச்சு. அது ஒரு கஸ்டமர் ஏதோ வால்வோனாக்கா வால்வா பிரச்சனையை வால்வா கிட்ட போய் சொல்லுங்கள் சொன்னார். அதாவது வால்வானா என்னென்ன தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்பவும் முடியல, மாரிதாஸ் போடுறதுனால நம்பாமல் இருக்கவும் முடியல. இல்லை, அது உண்மையாக இருக்குமானால் அது ட்ராஜிக் இல்லையா? உண்மையாக இருக்குமானால் நிஜமாகவே அது மாதிரி ரிசர்வேஷன் பண்ணவங்கள இறக்கி விட்டு எல்லாரையும் அது என்ன ஏற்றி விடு. ஹவ் இஸ் இட் ஃபேர்? தட் டசன்ட் லுக் நைஸ் ஆர் கரெக்ட் ஆல்சோ. உண்மை. ஏன்னா என்ன தான் படிக்காதவங்களாக இருந்தால் கூட முன்பதிவு செஞ்சவங்களை முன்பதிவு செஞ்சுருந்தா கூட இவங்களை ஏறிப்பாங்கன்னு வேணால் கஷ்டத்தை உண்டாக்கலாம் வழிய, பதிவு செஞ்சவங்களை இறக்கிட்டு இவங்களை ஏற்றி விடுறதுங்கிறது நடந்திருக்குமா அப்படிங்கிறது நடந்திருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதாவது ஆங்கிலத்தில் வந்து யூ த்ரூ மீ பிஃபோர் த பஸ் அப்படின்வாங்க. அதாவது பஸ்ஸு ஏறி மேலே போயிடும், அவங்க மேலே ஏறி போகிற மாதிரி. பஸ்ஸுக்கு முன்னாடி போய் நீங்கள் என்னை தூக்கி போட்டுட்டீங்க, பஸ்ஸு என் மேலே ஏறி போயிடுச்சு, என்னுடைய உயிர் போயிடுச்சுன்ட்டு யூ த்ரூ மீ பிஃபோர் த பஸ், யூ த்ரூ மீ அண்டர் த பஸ் அப்படின்னு ஒரு வார்த்தைகள் இருக்குது, ஒரு இடியம் இருக்குது. அது மாதிரி தான் இருக்குது. அவர் இந்த மாதிரி நடந்திருக்குமானால். பட் ஹி ஹஸ் கான் தேர் வித் குட் இன்டென்ஷன். அது ரைட்டு, அதில் ஒன்றும். அதாவது த ரோட் டு மிசரி இஸ் லேய்ட் வித் குட் இன்டென்ஷன்ஸ்ன்ட்டு ஒரு ஆங்கில பழமொழி. ஓகே. அதாவது வேதனையினுடைய பாதை நல்லெண்ணத்தால் வகுக்கப்பட்டது அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்குது. அதனால் நல்லெண்ணம் மட்டுமே பத்தாது. ஒரு 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 போதுமான அளவு காமன் சென்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு இயல்பான அறிவு, ஒரு வீதியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அந்த அளவுக்கு இருக்கணும். அந்த நீங்கள் பெரிய கற்பூர புத்தியெல்லாம் தேவை. சார் யார் இருக்கு இப்போ அரசியலில் மற்ற கட்சிகளெல்லாம் இத்தனை நாள் நம்ம பார்த்துருந்தோம்னா அவங்க வந்து அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களெல்லாம் பார்த்து எப்படி பழகணும் கொள்ளணும்னு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி மோஸ்ட்லி அரசியல் நல்ல லாபகரமான ஒரு பிஸ்னஸாக, சேவை என்ற பேரில் ஒரு லாபகரமான பிஸ்னஸாக இருக்கிறதுனால அவங்க பையன்லாம் வரணும்னு கம்பல்சரியாக நினைக்கிறாங்க. ஸோ பசங்களும் அப்பாவை அரசியல்வாதியாக பார்த்து அவங்களும் அதுக்கு டியூன் ஆகி வந்துடுறாங்க. இவங்க எல்லாம் புத்தம் புதுசு 234 வேட்பாளர்களை நிறுத்தணும்னு ஒரு நிலைமை வந்தபோது யாரெல்லாம் கிடைச்சாங்களோ முன் வந்தாங்களோ நிறுத்திட்டாங்க. அந்த வேட்பாளர் தேர்வை அவங்க இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில் பண்ணியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக முன்னாடி இருந்திருக்கலாம். அவர்கள் வந்து ஒரு தேர்வு குழுவை வச்சுருந்தாங்க, யாரும் வரலைன்னா நம்ம என்ன பண்ணலாங்கிற அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருந்திருக்கலாம். சரியான அது பொதுத்தளத்தில் பொது வாழ்க்கையில் பெரிய அறிஞர்களாக இருப்பவர்கள், பேராசிரியர்களாக இருப்பவர்கள், சமூக சேவகர்கள், இவங்களெல்லாம் அவங்க அணுகியிருக்கலாம். எங்கள் டிக்கெட்டில் எங்கள் சின்னத்தில் நிற்கிறீங்களான்னு கேட்டுக்கலாம். அதெல்லாம் அவங்க முயற்சி எடுத்தாங்களான்னு தெரியல. எடுத்த மாதிரி அதுதான் சொல்கிறேன். அதனால் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க, தாராளமாக பண்ணு. எல்லா இடத்துலையும் யாரோ ஒரு படித்த சீமான் கொஞ்சம் 10 போட்டார் பாருங்க, அந்த மாதிரி இவங்களும் போட்டுக்கலாம். சீமான் அவர்களும் இதே 234 இடங்களில் நிரப்பினார். எத்தனை பெண்கள் 50% கொடுத்தாரு. அது மாதிரி இவர் ஹெச்ஆர்எம்சி மினிஸ்டர் பார்த்தீங்கன்னாக்க அவர் கோயிலில் இந்த மேனுஃபேக்சரிங் டேட்டில் தான் அது பண்ணியிருக்கு அப்படின்றது என்ன உறுதிக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்குறத சொல்லி விமர்சனம் வந்திருக்கு. இது எந்த டேட்டா தான் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னு எப்படி தெரியும்? ஏதாச்சும் ஒரு டேட்டா இருக்கணும் இல்லையா? அந்த டேட்டா யார் ஆக்சஸ் பண்ண எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அன்றைக்கி டேட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்றதை எப்படி என்ஷூர் பண்ணுறீங்க? இப்போ இது 15ஆம் தேதி போட்டுருக்காங்க, 15ஆம் தேதி மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்றதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது? இன்னொரு மூத்த பத்திரிகையாளர் பழைய ஹிந்து பிரகாஷம் சுவாமி அவரெல்லாம் யூஎஸ்லெல்லாமும் நிறையா வருஷம் இருந்திருக்காரு. ஹியஸ் இன் மோடி இன்னிஸ் தோஸ் டேஸ் வெரி க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் பழகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா. அவர் சொல்கிறாரு, ரமேஷுங்கிறவரை எனக்கு நல்லாவே தெரியும், ஃபோன் பண்ணி இதை பார்த்தப்பறம் கேட்டேன். நான் அவர் அந்த மாதிரி இல்லை, இது இந்த மாதிரின்னு வேறு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு எல்லா இடத்துலையும். அது என்ன சொல்கிறது, பழைய பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க இருக்காங்க. அவங்க ஒரு தவறு செஞ்சாலும் இப்போ எது நடந்தாலும் எங்கள் பேரில் தானே வரும். அதனால நான் போனேன், நான் கேட்டதுடைய ஒரு போர்ஷனை தான் கட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு அவர் தெரிவித்தாருன்னு சொல்லி பிரகாஷம் சுவாமி
சொல்கிறார். அதே மாதிரி அவங்க கீர்த்தனா பேசினாங்க பாருங்கள், அதுவும் சொல்கிறாரு. நான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ்லாம் இருந்தேங்கிற காரணத்தினால, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருந்திருக்கார் அவர், இருந்தேங்கிற காரணத்தினால அவங்க வந்து என்னையே கேட்டாங்க அந்நிய முதலீடை ஈர்க்கிறதுக்கு அங்கேருந்து ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு. அதனால் அவங்களெல்லாம் வந்து ரொம்ப இப்போது ஹைப்பர்லேயும் ஏதாவது சாதிக்கணுங்கிற ஒரு வெறி அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க ரீல்ஸு போட்டிருக்காங்க. பிரகாஷம் சுவாமி பேசிச்சு சொல்கிறார், அதனால ரீல்ஸ் போட்டிருக்காங்க. இன்னொன்று, அவங்க ரீல்ஸ் போட்டு தானே ஜெயித்தாங்க. என்னால் ஊடகங்கள் காட்டல இல்லை, அவங்கள வெளிச்சமே கொடுக்கலையே. அதனால் அந்த ஆர்வக்கோளாறுன்னு எடுத்துட்டா கூட, தவறுன்னு நினச்சா கூட அவங்களுக்கு தெரிஞ்ச பாதை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, நம்ம தான் முன்னாடியே பேசணுமே. நாம் வந்து வழிகாட்டுதலுக்கு குடிமை பணி அதிகாரிகள் இருக்காங்க, ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, செயலாளர்கள் இருக்காங்க, இதற்கு முன்னாடி இந்த பாதையில் நடந்தவர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன கேட்டால் இந்த அமைச்சர்கள் புதிதாக வந்திருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அதாவது அவங்களுடைய முன்னோடிகள், இதற்கு முன்னாடி இருந்த அரசியல் இருந்தவர்களை நான் சொல்லலை, அதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் சில பேர் உயிரோடு இருக்காங்க, அதிமுகவில் இருக்கவர்கள் இருக்காங்க. கட்சிக்கு அப்பாற்பட்டு அவர்களை போய் நீங்கள் அந்த துறையில் இருந்தபோது என்ன மாதிரியெல்லாம் உங்களுக்கு சங்கடங்கள் வந்துச்சு அப்படின்லாம் கூட பேசலாம். இது வெளியில் தெரிஞ்சு தான் பண்ணணுன்ட்டு கூட கிடையாது. போய் உங்கள் அனுபவத்தை எனக்கு சொல்லுங்கள், நான் புதுசு தெரிய வேண்டிய நீடே இல்லை. அதுதான் சொல்கிறேன் சார். செங்கோட்டையன் இருக்காரு சார், அதுதான் சீனியர் மோஸ்ட் பர்சன் அவர் இருக்கார், அவர் சொல்லித்தரலாம், அதெல்லாம் இருக்குது. அவரே கூட எனக்கு வந்து அதாவது அரசியலில் ஒரு சின்ன அளவுக்கு நீங்கள் ஒரு புரிதல் இருந்தால் போகிறோம். உங்களை அதாவது டெக்னிக்கலாக நிறையா வரும். நம்ம நிகழ்ச்சியிலேயே நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதாவது சத்துணவு திட்டத்தினுடைய அதனுடைய அந்த திட்ட வரைவை விளக்குறாங்க அதிகாரிகள். திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் இந்த ஒரு வேளை சாப்பாடு பிள்ளைகளுக்கு, இதுக்கு இவ்வளவு செலவாகும், இந்த சாப்பாட்டில் இவ்வளவு புரதம் இருக்கும், இவ்வளவு மாவுச்சத்து இருக்கும், எல்லாம் சொல்கிறாங்க. எம்ஜிஆர் அந்த விளக்கத்தை கேட்டுட்ருக்கார். அது எவ்வளவு நேரம் நடந்துச்சுன்னு தெரியல, குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் நடந்திருக்கணும். அமைதியாக கேட்குறார். அவர் கேட்ட ஒரே கேள்வி இது முடிஞ்ச பிறகு, சனி ஞாயிறு குழந்தைகளுக்கு பசிக்காதா பாருங்கள். அதனால் அந்த திட்டம் 7 நாள் திட்டமாக மாற்றப்பட்டது, 30 நாள் மாதத்திற்கு திட்டமாக மாற்றப்பட்டது, 365 நாள் அப்படின்னு மாற்றப்பட்டது. அதனுடைய உச்சத்தில் 94 லட்சம் பேர். ப்ராக்டிக்கல் காமன் சென்ஸ், அவ்வளோதான், அதுதான் வேணும், வேறு எதுவும் தேவையில்லை. பெரிய தொழில்நுட்ப அறிவெல்லாம் ஒன்று பசினா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு தான் உண்மை புரியுது, டகால்னு புரியுது. சார், நம்மளுடைய டிவி மூலமாக இன்றைய முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்களுக்கு நாம் என்ன பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன்னா, தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நல்ல அதிகாரிகள் கொஞ்சம் இப்போ வெரி வெரி ஹானஸ்ட் பீப்புளெலாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. வெரி ஹானஸ்ட் பீப்புள். அவங்கெல்லாம் வந்து சில பொசிஷன்ஸில் இருந்ததே இல்லை, பிகாஸ் தேவர் ஹானஸ்ட். இவர் ஹானஸ்ட்டு கவர்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணதுனால, தூய சக்தின்னெல்லாம் இவர் சொன்னதுனால, அது போன்ற ரிட்டையர் ஆகியிருந்தால் கூட அந்த அதிகாரிகளை அவங்கெல்லாம் எப்படின்னா, வயசு கம்மியாக இருந்தால் கூட மினிஸ்டர் ஆகிருக்காரு, அந்த சிம்பத்தட்டிக் வியூ இருக்கும், டீச்சிங் இன்டென்ஷன் இருக்கும், ஜென்யூனாக இருப்பாங்க. கிளறி விட்டுட்டு மாட்டிக்கிட்டோம் நல்லா அப்படின்னு நினைக்காத ஒரு ஆங்கிள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸை வந்து ஒரு ஆஃபீஸரை கண்டுபிடிச்சி அவங்க நிறைய பேர் காட்டுவாங்க. ஏன்னா நேர்மையாக இருக்கிறவனுக்கு யாரெல்லாம் நேர்மையாக இருக்கிறவங்கன்னு தெரியும், ஃப்ராடு பண்ணுறவனுக்கு யாரெல்லாம் ஃப்ராடு பண்ணுவான், எப்படி பிடிக்கணும்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி அவர் செலக்ட் பண்ணி மிக விரைவில் இது போன்ற நிகழ்வுகள்லாம் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷ்னல் அரசாங்கமாகவே வந்து தூய்மையான அரசாங்கம், நேர்மையான அரசாங்கமாக மாற்றினால் அவரை நம்பி வாக்களித்த இளம் கூட்டம் திருப்தி அடையுது வந்து முக்கியம் இல்லை. ஓட்டு போடாத பலர், வயது முதிர்ச்சியால் சினிமாக்காரர் வந்து என்ன செஞ்சிட போகிறேன்லாம் நினச்சவங்க கூட இந்த முறை நல்லாட்சி வழங்கிட்டார் இல்லை வழங்கக்கூடிய கொஞ்சம் வழிமுறையை காமிச்சா கூட அடுத்த முறை நிச்சயம் ஓட்டு போட்டு பெரும் திரளாக வெற்றி பெற வைப்பார்கள். ஆகையால் முதல்வர் இதை முயற்சிப்பது அவருடைய கட்சிக்கும் அவருக்கும், ஏன்னா அவர் தான் தண்டவாளத்தில் கழுத்து வைக்கிறேன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி தன்னை முன் வைத்திருக்கார். ஸோ செய்யணும்னு சொல்லி ஒரு பதிவாக நம்ம நேயர்கள் சார்பாக பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொள்வோம் சார்.